தமிழிசை சவுந்தரராஜன் வணக்கம். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இளங்கோவனுக்கு எதிரான போராட்டங்கள் கடந்த ஒரு வார காலமாக தமிழகம் முழுவதும் அரங்கேறி இருக்கிறது. இது இனியும் தொடர வேண்டாம் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இது பற்றி உங்களுடைய பார்வை? இது காலம் கடந்த ஒரு நடவடிக்கை என்று அரசியல் கட்சி தலைவர்கள் அவரவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். இது பற்றி நீங்கள் உங்களுடைய பார்வை என்ன? பதிவு செய்யுங்கள். இப்பொழுது அவர்கள் அறிவித்திருப்பது ஒரு ஆரோக்கியமான முடிவு, சரியான முடிவு என்று நான் நினைக்கிறேன். ஏற்கனவே கருத்துக்கு எதிர்கருத்தாக தொண்டர்கள் கிளர்ந்தெழுதி போராடினார்கள். போராட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு அது இன்னும் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது என்ற எண்ணத்திலும் முதலமைச்சர் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். இது வரவேற்கத்தக்கது. ஆனால் அவர் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். அதுவே பாரதிய ஜனதா கட்சியின் கருத்தாகவும் நாங்கள் பதிவு செய்தோம். ஒரு பெண் தலைவரை ஒரு ஆண் தலைவர் பிரதமர் பார்த்ததை, கொச்சைப்படுத்தி பேசியதை மற்ற கட்சி தலைவர்கள் எந்த விதத்திலும் கண்டனத்தை சொல்லாமல் இளங்கோவனுக்கு ஆதரவாக அவர்கள் நடந்து கொண்டது கூட கருத்துக்களாக இருந்தாலும் அது யார் மீது சொல்லப்படுகிறார்கள் என்ற வைத்து அவர்களது கண்டனமும் இருக்கிறது என்ற நிலைப்பாட்டை அரசியல் தலைவர்கள் எடுப்பது சற்று வேதனையாக இருக்கிறது. ஏனென்றால் நான் கூட சோனியா காந்தி அவர்களுக்கு எழுதிய கடிதம் கூட அரசியல் சார்ந்த கடிதம் கிடையாது. ஒரு பெண் தலைவராக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். பல துறையிலும் பெண்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இருபாலரும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இத்தகைய சந்திப்புகள் கொச்சைப்படுத்த முடியும் என்றால் யாராலையும் வேலை செய்ய முடியாது, எந்த துறையிலும் பணியாற்ற முடியாது. அதற்கான விளக்கத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்று தான் நாமும் எழுதியிருந்தோம். எது எப்படி இருந்தாலும் போராட்டங்கள் முடிவுக்கு வருவது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையையே தமிழகத்தில் வழிவகுக்கும். தலைவர்களும் பேசும் பொழுது எவ்வளவுதான் மாற்று கருத்து இருந்தாலும் வரம்பு மீறுவதோ மற்றவர்கள் உணர்வுகளை புண்படுத்துவ அளவிற்கோ, இன்னும் குறிப்பாக பெண்கள் முன்னேறி வருகின்ற இந்த காலத்தில் பெண்ணினத்தை இழிவுபடுத்தும்படியான கருத்துக்களை சொல்லாமல் இருப்பது நல்லது என்ற கருத்தோடு நான் இதை நிறைவு செய்கிறேன். திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் அவர்கள் அவங்க வெளியிட்ட அறிக்கையில இளங்கோவனின் பேச்சை ஒரு சில அரசியல் கட்சிகள் ஆதரித்தும் சில கட்சிகள் விமர்சனம் செய்யாமல் இருப்பதும் அரசியல் ஆதாயம் தேடும் நிலையை வெளிப்படுத்துவதாக அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். ஏனென்றால் இந்த கருத்திற்கு ஏற்கனவே நான் கருத்து சொல்லி இருக்கிறேன். என்ன என்றால், இளங்கோவன் அவர்கள் சொன்ன கருத்து அரசியல் நாகரிகமற்ற கருத்து. ஆனால் அந்த கருத்துக்கு கண்டனம் தெரிவிக்காமல் இளங்கோவனை இல்லத்திற்கு சென்று கூட சில கட்சி தலைவர்கள் ஆதரித்தார்கள். அப்படி என்றால் கருத்து தவறாக இருந்தாலும் யார் மீது சொல்கிறார்கள் என்பதை வைத்துத்தான் கண்டனமும் பாராட்டும் வருகிறது என்ற நிலைப்பாடு அரசியலில் ஆரோக்கியமானது அல்ல. இளங்கோவனின் கருத்துக்களை ஒரு எந்த பெண்ணும் எந்த ஒரு தமிழரும் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் ஏதோ வரலாற்று சிறப்பு மிக்க கருத்துக்களை சொல்லிவிட்டதை போல சிலர் ஆதரவு தெரிவித்ததுதான் நமக்கு வருத்தமாக இருக்கிறது என்பதையும் நான் பதிவு செய்து விட்டேன்.